ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்லி கிராக்கர்ஸ். ஸோ போன வாட்டி நம்மளோட காம்போவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டு எங்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. ஏன்னா கடைசி டைமில் நம்மளால் அவ்வளோ காம்போஸ் பண்ண முடியல. நாங்கள் போட்டு வச்ச காம்போஸை விட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காம்போஸை விட நிறைய வந்துடுச்சு. ஸோ இந்த வாட்டி அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ப்ரீ புக்கிங் மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு, லைக் நீங்கள் மந்த்லி ஒவ்வொரு காம்போவும் உங்களுக்கு தேவையான காம்போவும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி அந்த காம்போக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு காம்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அதுக்கு இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்னா, போன வாட்டி 2500 காம்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து 3000, 5000 அண்ட் 7000 இந்த 3 ரேஞ்சில் காம்போஸ் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 3000 காம்போ பார்த்தோம் அப்படின்னா அதோட ஓவரால் வேல்யூ வந்து நமக்கு 3500 ருபீஸோட வேல்யூ இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 50+ வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து நாங்கள் அதில் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த 3000 காம்போ அப்படிங்கிறதுமே நீங்கள் 3000 ஃபுல்லாக பே பண்ண போகிறது இல்லை, 2800 ருபீஸ் பே பண்ணுவீங்க. அதுவும் எப்படி பே பண்ணுவீங்க அப்படின்னா மந்த்லி பேசிஸில் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் 10 மந்த்ஸும் பே பண்ணுவீங்க. ஈச் மந்த் வந்து 280 பே பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் வந்து 2800 பே பண்ணுவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கொடுக்குற ஐட்டமோட வேல்யூ வந்து 3500, பட் நீங்கள் 3000 தான் பே பண்ண போறீங்க. அங்கே ஒரு 500 உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ ஓவரால் 700 ருபீஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் 3000 ருபீஸ் காம்போல. ஸோ இதே மாதிரி 5000 ருபீஸ் காம்போக்கும் 7000 ருபீஸ் காம்போக்கும் சேம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ரிட்டன் எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி அட்டாச் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தோணலாம், ஏன் 3500க்கு வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டை ஏன் 3000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம கடையில் எப்பயுமே காம்போஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா எப்பயுமே அதோட வேல்யூ வந்து ஹையாக தான் இருக்கும். லைக் லாஸ்ட் டைமே நம்ம போட்டிருந்த காம்போவில் 2500 காம்போலேயே 3000+ ஐட்டம்ஸ் வந்துருக்கும். நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காம்போஸில். நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருக்கிற வீடியோவும் போய் பாருங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு நம்ம காம்போவாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இன்னும் ஹையர் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதான் நாங்கள் ரீட்டெயிலில் காம்போஸ் விற்கும்போது அதே வேல்யூ தான் வச்சு விற்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் சிட் மூலிமா போகும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் லைக் அந்த 3000 காம்போவுக்கு 200 அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபண்ட் வந்து டிசம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிசம்பர்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் 10 மந்த்ஸ் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 280 எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் சப்போஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இன்பிட்வீன் நாங்கள் ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்பிட்வீன் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடி எத்தனை மந்த் லீவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் 280னா அந்த ஃபுல் பேமெண்ட் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த 300 ருபீஸை ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பர்பஸ் ஏன் அப்படின்னா, மெயினாக வந்து ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான். நாங்கள் ஒரு ட்ராக்கிங் ஷெட்யூல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த 10th பே பண்ணால் தான் எங்களால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா அது எதுவும் டிஃபால்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த 300 ருபீஸ் ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒன்லி காம்போஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதோட லிஸ்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம். ஸோ மார்ச் மந்த்தில் என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் அசார்ட்டடாக எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஃபண்டில் மட்டும் எதுவுமே அசார்ட்டட் கிடையாது, ஒன்லி காம்போஸ். அதுவும் நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் மார்ச் மந்தில். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து 5 காம்போஸ் தான் மேக்ஸிமம் சொல்லியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் பல்க் ஆர்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறோம். பட் பல்க் ஆர்டர்ஸுமே நம்ம வந்து நெட் ப்ரைஸ் தான். நமக்கு இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி சொன்ன டிஸ்கவுண்ட் தான். இதுக்கு மேலே எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிவரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட சைக்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே செப்டம்பர் மந்தில் நீங்கள் முடிப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் 10th. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபண்டு போட்டுட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்குலாம் ப்ரீ பேக்டாக தான் இருக்கும். நம்மளோட ஏப்ரல்லேருந்தே நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் காம்போஸை. ஸோ உங்களுக்கு அந்த செப்டம்பர் எண்டில் எல்லா காம்போஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே டிஸ்பேச் ஆகிடும். ஸோ நாங்கள் ஏன் சீக்கிரம் ஏர்லி டிஸ்பேச் பண்ணுறோன்னா, இந்த வாட்டி தீபாவளி வந்து அக்டோபரில் வருது. ஸோ செப்டம்பர்லேயும் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டா தான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க டெலிவரி சார்ஜ். ஸோ அது வந்து நாங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வர்றதுக்காண்டி தான் இந்த பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்தே நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம்னா நீங்கள் டெலிவரி சார்ஜ் கம்மியாக வரும். ஸோ நீங்கள் பே பண்ணி அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட எந்த காம்போஸ்க்குமே ஃப்ரீ டெலிவரி இல்லை. ஸோ ஃபண்டோட ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட அப்டேட்ஸு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து ஒன்லி ஃபார் ஃபண்ட். நீங்கள் நான் நார்மல் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. ஸோ மற்ற ஏதாவது அப்டேட்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது கொரி இருந்தாலோ நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக் டு ஃபண்ட்.
ஸோ இந்த ஃபண்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஹாய்னு பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இல்லைனா கீழே அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஆன் ஃபண்ட்ஸ்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம். இப்போ வந்து ஒன்லி கிராக்கர்ஸோட 2025 ஃபண்ட்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3000 rupees காம்போட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 3000 rupees காம்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மந்த்லி நீங்க 280 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபண்ட் ஸ்கீம் வந்து 10 months, நீங்க 10 monthsமே 280 பே பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் 2800 பே பண்ணுவீங்க. நம்ம காம்போட பிரைஸ் வந்து 3000. ஸோ உங்களுக்கு வந்து அதுல ஒரு 200 rupees வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அது கூட வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம 5000 rupees காம்போ பார்க்கலாம். இப்போ 5000 rupees காம்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மந்த்லி வந்து 465 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷனலா உங்களுக்கு இந்த இதுல வந்து 350 rupees ஆஃபர் பிளஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 7000 rupees காம்போ. 7000 rupees காம்போ அப்படின்னு பார்த்தோம்னா 650 rupees பே பண்ணுவீங்க எவ்ரி மந்த். ஸோ டோட்டலா 10 months பே பண்றப்போ 6500. ஸோ இதுல வந்து நமக்கு அடிஷனலா வந்து 500 rupees ஆஃபர் கிடைக்குது. அதோட கூட ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் நமக்கு இதுல கிடைக்கும். இப்போ நம்ம ஃபண்ட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஷெட்யூல். பேமெண்ட் ஷெட்யூல் எப்படி அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் 10 daysக்குள்ள நீங்க வந்து அதை பே பண்ணிடணும். ஸோ நீங்க டிலேவா பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நீங்க வந்து இப்போ ஜாயினிங் மிட்வே ஊடால ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை மந்த், அதாவது நம்ம வந்து டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சப்போஸ் இப்போ நீங்க வந்து பிப்ரவரியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கும் ஜனவரி மந்த்துக்கும் ஃபுல் பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 300 rupees பே பண்ணணும். அடுத்த மந்த்ல இருந்து நீங்க எப்பயும் போல 280 பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன் பிட்வீன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட கண்டிஷன்ஸா இருக்கும். அதே மாதிரி நீங்க இன் பிட்வீன்ல எனக்கு போதும் நான் வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அமௌண்டா திரும்பி ரிட்டர்ன் தர மாட்டோம். நீங்க இது வரைக்கும் பே பண்ண வேல்யூக்கு என்ன கிராக்கர்ஸோ அதை வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஃபண்ட் வந்து 10 months நடக்க போது எப்படி அப்படின்னா டிசம்பர் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் மந்த் வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் 10 daysக்குள்ள பே பண்ணிடுவீங்க. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் செப்டம்பர் எண்டுக்குள்ள எல்லாருக்கும் பார்சல் டெலிவரி ஆயிடும். அதே மாதிரி நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து எதுவுமே ரீஃபண்ட் ஆகாது. ஒன்லி நீங்க வந்து கிராக்கர்ஸா தான் அதை வாங்கிக்க முடியும். பேமெண்ட் அண்ட் மற்ற டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.